வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி பார்க்க போகிறோம்னா, சால்ட்ரிங் அயன் சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த சால்ட்ரிங் அயன் வேலை செய்ய மாட்டேங்குது. பவர் ஆன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒர்க்கான லைட் எரியுது. இது எப்படி சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது நான் ஹீட்டும் ஆகலை. இது எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சால்ட்ரிங் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். 1 2 3 ஸ்க்ரூ இருக்கும். 3 ஸ்க்ரூவும் கழட்டிக்கிறோம். இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக்கான சர்வீஸ் மட்டும்தான். மற்றபடி இந்த காயிலெல்லாம் போச்சுன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் காயில் வேறு ரீப்ளேஸ் பண்ணி தாகணும். அதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பேசிக்கான சர்வீஸ் மட்டும் என்னென்னு காட்டிடுறேன். 3 ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் வந்து இப்படி தனியாக வந்துடும். இந்த பின்னாடி இருக்கிற ஒயர் வந்து இப்படி லேசாக தள்ளினீங்கன்னா தள்ளிட்டு இது இழுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரூ மட்டும் இன்னும் வரல. அவ்வளோ பாருங்க, வந்துருச்சு. இல்லைன்னா அதிக தடவை இப்படி சுற்றி ஒரு நாள் ட்விஸ்ட் ஆகி இந்த பாருங்கள், இந்த ஒயர் கலந்துருக்குது. இது எங்கே வரும்னா எந்த இடத்துல வரணும் முதல்ல செக் பண்ணிக்கணும். இங்கே தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் 2 ஃபிலமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா, இந்த 2 காயில் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே தான் வரணும்னு நினைக்கிறேன். இதுவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கணும் இந்த ஒயரை. இப்போ நமக்கு சரியாக இருக்கும். இது வந்து நீங்கள் கழட்டும் போது ஹீட் இல்லாத கண்டிஷன் இருக்கணும். ஹீட்டோடு கழட்டிடாதீங்க. இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுத்து பார்ப்போம். பரவாயில்ல, நம்மளும் லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ப்ளக்கு கொடுத்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். பவர் சப்ளை கொடுக்கும்போது எதுவும் ஒயரெல்லாம் டச் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டுங்கிறனால உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு சேஃப் இருக்கணும். இதில் ஆன் பண்ணுறேன். ஒர்க் ஆகுது, லைட் எரியுது. இது ஒர்க் ஆகலன்னு தெரியணும். அளவு ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சுட்டு பார்க்கணும். ஆஃப் பண்ணிவிட்டேன், சுட்டு பார்க்கலாம். ஓகே, ஹீட் ஆகுது. நம்ம வந்து என்ன இதுதான் ப்ராப்ளம் தெரிஞ்சு போச்சு. நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் மீண்டும் இது போடும்போது வந்து மறக்காமல் இதை வந்து இந்த ஹூக் வந்து விட்டுறாதீங்க. அது எதுக்காக கேட்டிங்கன்னா, நம்ம சால்ட்ரிங் தான் எங்கே ஸ்டாண்ட் இல்லைன்னா இது எங்கேயாவது ஹூக் மாதிரி கிளிப் பண்ணி விட்டுருக்க மாட்டேங்குது. பாருங்கள், இவ்வளோ க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிங்க. எக்காரணத்துக்கு கொண்டு வந்து இதில் எங்கேயுமே வந்து டேப் அடிச்சிடாதீங்க.
ஏன்னா ஹீட் ஆகும்போது வந்து மெல்ட் ஆகிடும் அது. அதுக்காக இப்போ நம்ம மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட் ஓகே. இது வந்து கழட்டும் போது மறக்காமல் எல்லாருமே வந்து ஹீட் இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்குங்க. தேங்க்யூ.